ஆபிரகாம் என்கிற ஒரு நீதிமானோடே இந்த லோத்து சேர்ந்ததுனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறதோ அதே ஆசீர்வாதம் இந்த லோத்துக்கும் வருகிறதை பார்த்தான். எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நல்லவர்களோட நீங்க சேரும்போது, தரிசனம் உள்ளவர்களோட நீங்க சேரும்போது கண்டிப்பாக அவர்களுடைய தரிசனம், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வரும். எதுக்கு நீங்க நல்லவங்களோட சேருங்க, உயர்ந்த எண்ணங்களோட சேருங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? உங்களை விட குறைஞ்சவங்களிடத்துல சேராதீங்க, குறை சொல்றவங்களிடத்துல சேராதீங்க, உங்க விசுவாசத்தை வழுகி போனவங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட சேராதீங்க, ஒரே உங்களை பயமுறுத்துறவங்கள்ட்ட சேராதீங்க. அப்போ நீங்க சேருகிற நபர் நல்லவராய் இருந்தா அந்த நபர் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்ல, அவங்கள பார்க்க யார் ஆசீர்வதிக்கப்படுவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லவங்களோட சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். நல்ல தரிசனம் உள்ள நபர்களோடு இந்த லோத்து தொடர்பு வச்சிருந்ததுனால ஆபிரகாம் எவ்வளவு வளர்ந்தானோ அவ்வளவு லோத்து அவன் பார்த்தே வளர்ந்துட்டான். பாருங்களேன், ஜெபிக்கிறவன் ஆபிரகாம் தான், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரோட நடந்தவன் ஆபிரகாம் தான். ஆனா நல்லவர்களோட சேர்ந்ததுனால இவனுக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்போ நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லோத்து ரொம்ப நல்லதா வளர்ந்துட்டு போயிட்டு இருந்தான். சரி, இவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆபிரகாம் தான் வளர்த்தான். இப்ப சொல்றாரு, 2 பேருக்கும் பிரச்சனை வருது, அதனால நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், இல்ல நீங்களே செலக்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த லோத்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்ணை திறந்து பார்க்கும்போது சோதோமுக்கு போகிற வழி அது ரொம்ப பார்க்கறதுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப அட்ராக்ஷன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சு. நம்பர் 1, இந்த மனுஷனை இவன் ஓடிட்டு இருந்த அந்த ட்ராக்கை விட்டு சேஞ்ச் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களை அவன் சரியாய் வைத்திருக்காத காரணத்தினாலே தன்னுடைய வழியை விட்டு மாறிட்டான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க கண்கள் சரியில்லாவிட்டால், உங்க கண்கள் சரியானதை பார்க்காவிட்டால் நீங்க உங்களுடைய வழியை விட்டு நீங்கள் சீக்கிரமாய் மாறுவீர்கள். எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? லோத்து நல்லவன் தான், லோத்து ஆண்டவர், அவர் நீதிமானாகிய லோத்து தான். தன்னுடைய பிள்ளைகளை கூட, தேவனுடைய ஊழியர்களை உபசரித்து தன்னுடைய பிள்ளைகளை கூட இழக்கிறதுக்கு ரெடியா இருந்த மனுஷன் தான். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத காரியத்திலே, அழகிலே, மதிப்பிலே தன்னுடைய கண்களை பறக்க விட்டதுனால, தன்னுடைய கண்களை கண்ட்ரோல் பண்ணாததுனால, தன்னுடைய கண்ணு அழகானதை பார்த்து அதை அடைய வேண்டும்னு நினைச்சதுனால போயிட்டு இருக்கிற வழியை மாறி திசை திரும்பி, வேதம் சொல்கிறது, அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு கூட சேர்ந்து அழித்து கொண்டான். லோத்தனுடைய குடும்பம் வாழ வேண்டிய குடும்பம், லோத்தனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய குடும்பம். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களில் என்னத்தை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா, அழகை பார்த்துட்டான். வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கண்ணின் காட்சிகளிலே நீ நடவாதே, உன் கண்களின் காட்சிகளிலே நீ நடவாதே. சிலருக்கு என்ன அட்ராக்ஷன் போதும்னு நினைக்கிறாங்க? சொல்லுங்க. சிலருக்கு வெளி தோற்றம் நல்லா இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம். கேரக்டர் நல்லா இருக்க வேண்டாம், எந்த இதுவும் நல்லா இருக்க வேண்டாம். ஆனா தன்னுடைய கண்ணுக்கு பார்க்கறதுக்கு என்னவா இருந்தா போதும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் விழவச்ச சத்ரு முதல்ல என்னத்தை காமிச்சான் அப்படின்னு சொன்னா, அவருடைய கண்களுக்கு என்னவா இருந்துச்சாமா? சொல்லுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. மகன் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, யாரோட ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, உன்னுடைய கண்களுக்கு அழகா இருக்கிறதுனாலே இது எனக்கு கிடைச்சா போதும், நான் திருப்தியாவேன், இது எனக்கு வேண்டும், இது எனக்கு கிடைக்கலன்னா இருக்க முடியாதுன்னு நினைக்காத. கர்த்தர் முதலிலே உங்களுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்றது எது அப்படின்னா, நீ கண்ணால் பார்க்கிற அந்த காரியம். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களுக்கு காவல் வை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே, முழு பலத்தோடு கூட.
எங்க கண்களுக்கு காவல் வைங்கப்பா, எங்க கண்களுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. எங்க கண்களினால ஆண்டவரே நான் விழுந்து போகாதபடி கர்த்தர் இப்பொழுது என்னுடைய கண்களுக்கு காவல் வையும். சொல்லுங்க முழு பலத்தோடு, தகப்பனே எங்களுடைய கண்களுக்கு, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கர்த்தர் அந்த அட்ராக்ஷனை பார்த்து விழுந்து போகாதபடி கண்களிலே பரிசுத்தமா இருக்க, கண்களை காத்துக்கொள்ள, தங்களுடைய கண்களிலே ஞானமா இருக்கக்கூடிய ஒரு கிருபை இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கண்களினாலே அவங்களுடைய காரியத்தை இச்சையாதே. இன்றைக்கு இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்ட, பெரியவங்களும் அப்படிதான். ஒன்று நினைச்சுக்குங்க, உங்களை வழி மாறி போக பண்ணுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க கண்களை நீங்க கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னா அது உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னா, உங்களுடைய பாதையை உங்களை விட்டு மாற பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, என் கண்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். என்னுடைய கண்களால் நான் இச்சிக்க கூடாது. அது நல்லா இருக்குது, அது எனக்கு போதும்னு நினைச்சு அதன் பின்னாடியே போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. கண்களால் தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவங்களை ஆண்டவர் மறுபடியும் உங்களை கொண்டு வந்து கிருபையாய் கர்த்தர் கட்டுவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய கண்கள் போகிற போக்கில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. நம்முடைய கண்கள் ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வாங்கிடவும் முடியாது, சுதந்திரித்துக்கவும் முடியாது. ஆண்டவர் எதை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன் கண்களை காத்துக்கொள், உன் கண்களை காத்துக்கொள், உன் கண்களை காத்துக்கொள். ஆமேன் சொல்லுங்கள். என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். தீயனை எதையுமே பார்க்காதபடி கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவார். உங்கள் கண்களுக்கு கர்த்தர் ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளையிடுவார். இப்பொழுது கண்களிலே சத்துரு வைத்திருக்கிற அந்த இச்சைகளை கர்த்தர் எடுத்து போட்டு, நான் நம்புகிறேன் உங்கள் கண்களை கர்த்தர் சுத்தப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுடைய கண்களை தரிசன கண்களால் கர்த்தர் மாற்றுவாராக. அந்த கண்களுக்குள் தேவனுடைய மகிமை பாய்ந்து இப்பொழுது குருடான அந்த கண்களை கர்த்தர் திறப்பாராக. இப்பொழுது ஆவிக்குரிய கண்கள், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு அப்படியே ஆவிக்குரிய கண்கள் திறப்பதாக. எந்த பிள்ளை தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு போகிற பாதை இன்னதென்று தெரியாது இருக்கிறானோ, அவனுடைய கண்களை கர்த்தர் இப்பொழுது திறந்து அந்த பிள்ளையை அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் தப்புவித்து கிருபையாய் காப்பாற்றுவாராக. கைகளை மேல தட்டி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய கண்களை திறந்தருளும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். சத்தத்தை உயர்த்தி, அப்பா என்னுடைய கண்களை திறந்தருளும், எங்க கண்களுக்கு ஒரு கலிக்கம் போடப்படட்டும், எங்க கண்களில் ஒரு பெரிய கண்ட்ரோலை ஆண்டவர் கிருபையாய் தருகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இதற்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்து கொள்றதற்கு எனக்கு பலன் தார். வாலிப தம்பி தங்கச்சி, தயவு செய்து உன்னுடைய கண்களை காத்துக்கொள். கண்கள் ரொம்ப முக்கியம், கண்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா உன்னுடைய கண்ணில் தான் நீ தரிசனத்தை பார்ப்ப. உன்னுடைய கண்கள் எதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை உங்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆபிரகாமை பாருங்க, தன்னுடைய மகன் பலி செலுத்த போகும்போது அந்த ஆட்டுக்குட்டி முள்ளிலே சிக்கி கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய கண்கள் கண்டது. தேவன் தனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை காணும்படி கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். நான் நம்புகிறேன், இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே, இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கான எதிர்காலத்தை பார்க்கறதுக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. உங்கள் கண்களில் மூடி இருக்கிற அந்த அசுத்தத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. ஒரு தெளிவை நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி, அப்பா எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறது, என் பிள்ளைக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறத என் கண்கள் காணட்டும். சொல்லுங்க, என் கண்கள் காணட்டும், முழு பலத்தோட என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே, என் கண்கள் காணட்டும். ஆமேன்.